கராத்தே பயிற்சி பெற வந்த மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு தொடர்பாக கராத்தே பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பயிற்சியாளர் கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 50,000 அபராதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது சென்னை அண்ணா நகர்ல கராத்தே, ஜூடோ போன்ற தற்காப்பு கலைகள் பள்ளி நடத்தி வந்தவர் கெபிராஜ். இவர் இவருடைய பயிற்சி பள்ளியில படித்த மாணவி ஒருவர் அவர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட இந்த புகாரின் அடிப்படையில சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கெபிராஜுக்கு எதிராக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கெபிராஜ் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அது மட்டுமல்லாமல் மேலும் சில மாணவிகளும் அவருக்கு எதிராக இந்த புகார்களை தொடர்ந்து அளித்ததை அடுத்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு விசாரித்த சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பத்மா இந்த வழக்குல கராத்தே மாஸ்டர் கெபிராஜை குற்றவாளி என தீர்மானித்து அறிவித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது நேற்று முன்தினம் தீர்ப்பளித்திருந்தார். தண்டனை விவரங்கள் குறித்து இன்றைக்கு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். நேற்றைக்கு இந்த வழக்கு தொடர்பாக அந்த தண்டனை குறித்த விவாதங்கள் நடைபெற்றன. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கெபிராஜ் கடவுள் மேல் ஆணையாக தான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த மாணவிக்கும் பாலியல் தொல்லை கொடுக்கவில்லை, 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு காரணமாக தன்னுடைய குடும்ப மானமே பாதிக்கப்பட்டுள்ளதாக கராத்தே மாஸ்டர் கெபிராஜ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு இந்த வழக்குல இன்றைக்கு தண்டனை விவரமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில கெபிராஜுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 50,000 ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.